இந்த போட்டோல இருக்கவரோட பேரு கிம் இல் சங். இவர் ஒரு நார்த் கொரியன் டிக்டேட்டர். இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 9th பிளேஸ்லயும் டெட்லியஸ்ட் டிக்டேட்டர்ஸ்ல 9th பிளேஸ்லயும் இருக்காரு. ஏப்ரல் 15, 1912 அப்போ ஜப்பான் ஆக்குபைட் கொரியால பிறந்த இவர் 1930ல ஜாப்பனீஸ்க்கு அகைன்ஸ்டா உருவான கொரில்லா ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றாரு. 1940ல இருந்து 45 வரைக்கும் சோவியத்தோட ரெட் ஆர்மில சோல்ஜரா ஒர்க் பண்றாரு. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அலைட் ஃபோர்ஸஸ் கொரியாவை நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுல நார்த் கொரியாவோட லீடரா கிம் இல் சங் USSR ஆல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. 1948ல டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியான்னு ஒரு புது கண்ட்ரியை உருவாக்கி அதோட பிரீமியரா பதவி ஏற்கிறாரு. 1950ல சவுத் கொரியாவை இன்வைட் பண்ணி அனெக்ஸ் பண்ண நினைக்கிறாரு கிம் இல் சங். 1950ல இருந்து 53 வரைக்கும் கொரியன் வார் நடக்குது. அதுல 40 லட்சம் கொரியன்ஸ் இறந்து போறாங்க. இது அந்த ரெண்டு கண்ட்ரியோட பாப்புலேஷனை சேர்த்தா அதுல 30%க்கும் மேல இருக்கும். 1950ஸ்ல அவரோட ரைவல்ஸ் எல்லாத்தையுமே அசாசினேட் பண்ணி ஒன் மேன் டிக்டேட்டர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொரியன்ஸோட கடவுளே இவர்தான் சொல்லி ஒரு கல்ட் பர்சனாலிட்டியும் மெயின்டைன் பண்றாரு. 1972ல ஒரு புது கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி ஜூச்சேன் சொல்லி ஒரு அத்தாரிட்டோரியன் ஐடியாலஜியை உருவாக்கி நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டா பதவி ஏற்கிறாரு. 1970ஸ்ல இருந்து 80s வரைக்கும் நார்த் கொரியாவை டோட்டலா மிலிட்டரி வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஹெவி ரெப்ரஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கண்ட்ரியோட எக்கானமி சோவியத்தோட ஐட்ல தான் க்ரோ ஆயிட்டு இருந்தது. 1990ஸ்ல USSR கொலாப்ஸ் ஆனனாலேயே நார்த் கொரியால எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. இதனால பஞ்சத்திலே நிறைய பேர் உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல கிம் இல் சங்கோட ஹெல்த்தும் டிக்ளைன் ஆயிட்டு இருந்தது. ஜூலை 8, 1994 அப்போ 82 வயசுல இவர் இறந்து போயிட்டாரு. இவரோட டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல மொத்தமா 48 லட்சம் கொரியன்ஸ் இறந்து போனாங்க. ஒட்டுமொத்த கொரியாவோட பாப்புலேஷன்ல 10%க்கும் மேல இருக்கும். நார்த் கொரியால மட்டும் 28 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இது நார்த் கொரியாவோட பாப்புலேஷன்ல 30%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.